சேனல் 5 சினிமா நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு எஸ்கே அவர்களுடைய பிறந்த நாள். அந்த பர்த்டேவை முன்னிட்டு ஒரு அப்டேட் அஃபிஷியலாக கிடைச்சிருக்கு. என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கேவும் ஏஆர் முருகதாஸும் இணைந்து எடுக்கக்கூடிய அந்த படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தோட டைட்டில் கிளிம்ஸ் இன்னைக்கு விட்டுருக்காங்க. பார்த்தோம் கரெக்டாக இன்றைக்கி 11 மணி போல் தான் அந்த கிளிம்ஸ் வந்துச்சு. பார்க்கும்போது அப்படி என்ன சொல்கிறது, தீயா இருக்குங்க கிளிம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளிம்ஸ் மூலமாக என்னென்ன நமக்கு தெரிய வருது, இது எப்பேற்பட்ட ஒரு கதையாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸு கொஞ்சம் இருக்குது. அது என்னங்கிறத மொத்தமாக இந்த வீடியோவில் பார்த்துறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கிளிம்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஃபேக்ட்ரி அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கு. ஏஆர் முருகதாஸோட ஃபிலிம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமுதாய கருத்து இருக்கும். அது இல்லாமல் ஒரு கார்ப்பரேட்டுக்கு எதிரான ஒரு சின்ன ஆளாக தான் நம்ம ஹீரோ போர்ட்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனால் நீங்கள் கத்தி பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் துப்பாக்கி அதுவும் கிட்டத்தட்ட ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான், ஆனால் அது ஆர்மி அந்த ஒரு ரேஞ்சில் போயிருக்கும். அது இல்லாமல் சர்க்காரும் அந்த என்ன சொல்கிறது கார்ப்பரேட் டச்சும் கொஞ்சம் இருக்கும். வில்லன் பொலிட்டிக்கல் சைடு அது போயிருக்கும். ஸோ இது அந்த கார் ஃபேக்ட்ரி அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு கத்தியில் தளபதி ஒன்று சொல்லியிருப்பார், அந்த கார் ஃபேக்ட்ரிக்கு மட்டும் இவ்வளோ தண்ணி தேவைப்படுது அந்த மாதிரி. ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு கதையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கெஸ் லைட்டாக எழும்புச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு அந்த ஞாபகம் வந்துச்சு. அதுக்கு அடுத்த சீனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய லாரி எல்லா காரையும் இடிச்சு தூக்கிட்டு போயிட்டுருக்கோம். இந்த கார் ரிப்பீட்டிவாக வந்துக்கிட்டே இருக்கனால எனக்கு அந்த ஒரு விஷயம் தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் படத்தோட டைட்டிலும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்ராசி அப்படிங்கிற மாதிரி டைட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த டைட்டில் கடைசியாக போடும்போது நம்ம சவுத் இந்தியாவோட அந்த போர்ஷன் இருக்குது தெரியுமா, கிட்டத்தட்ட அந்த பாதி இந்தியா வரைக்குமே ஃபுல்லாக ஒரு சர்க்கிள் பண்ணி இதை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ இந்த சைடு இருக்கக்கூடிய ஒரு பாலிடிக்ஸை பேசக்கூடிய ஒரு படமாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கலாம். பாலிடிக்ஸ்னு கூட இல்லை, ஒரு பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய படமாக இது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது இந்த பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் அந்த டைட்டில் இருக்குது இல்லையா, மதராசி அப்படிங்கிற டைட்டில், அது போடும்போதுமே ஒரு சின்ன சின்ன ஷார்ட் மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த டெக்ஸ்ட்டை க்ளோஸ்அப்பில். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கல்வெட்டுக்கள்லாம் இருக்கும், தமிழ் கல்வெட்டுக்கள், அந்த எழுத்துக்கள்லாம் எழுதி ஒரு டோன்டு பேப்பர், ஒரு பழைய புக்கு கிழிஞ்ச மாதிரியான ஒரு எஃபெக்ட் அந்த டெக்ஸ்டர்லேயும் தெரிய வருது. ஸோ ஏன்னா இப்போ தமிழ் சினிமாவோட டைட்டில்கள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். படத்தோட கதை என்ன, இது எந்த மாதிரி இருக்க போகுதுங்கிறது டைட்டிலே முடிஞ்ச அளவுக்கு ரெசம்பலன்ஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த டைட்டில் இப்படி இருக்கும்போது நம்ம தமிழை குறிப்பிட்ட மாதிரியான ஒரு கதையாக இந்த கதை கண்டிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கெஸ் தோணுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஃப்ரேம் மாறிக்கிட்டே இருக்குது இந்த கிளிம்ஸ் வீடியோவில். அதில் எனக்கு அப்படி ஃபோக்கஸ் ஆகி நின்ன ஒரு விஷயம் சிவகார்த்திகேயனை காட்டின ஒரு இடம். அது இப்படி க்ளோஸ்அப்பில் கீழே ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க, இப்படி கை வச்சுட்டு இருக்க மாதிரி. மனுஷன் என்னையா நீனே அப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சட்டிலான வேற ஒரு எஸ்கேவை பார்த்தோம் இந்த சின்ன கிளிம்ஸ் வீடியோவிலே. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அமரனுக்கு முன் அமரனுக்கு பின் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அமரன் 300 crores போய் வேற ஒரு லீகுக்கு அவரை புஷ் பண்ணுச்சு. அதுக்கு முன்னாடி தான் துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு சொல்லி தளபதி கொடுத்துட்டு போனார் இல்லையா. அதுக்கு அடுத்து அமரன் வேற ஒரு லீகுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு அவருக்கு பெருமையாக ஒரு இருந்தாலும் அந்தளவுக்கு அவருக்கு ப்ரெஷரும் ஏறி இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் அவர் செலக்ட் பண்ணக்கூடிய எல்லா கதைகளுமே அந்த ஒரு லீக்கில் தான் இருக்கணும். அந்த டயரை ஒட்டி இறங்கி வராமல் அவர் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்து வந்த பராசக்தியும் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஓகே கரெக்டாக ஸ்கிரிப்ட் செலெக்ஷனில் போயிட்டு இருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் இந்த ஏஆர் முருகதாஸ் படம் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது இல்லையா, அதனால இந்த படத்து மேலே ஒரு டவுட் இருந்துச்சு. இருந்தாலும் ஏஆர் முருகதாஸ் நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி இந்த டீசர் பயங்கரமாக இருந்துச்சு. இவர் வேற ஒரு லீக்கு போயிட்டா இருப்பா அப்படிங்கிற மாதிரி எஸ்கேவோட பெர்ஃபார்மன்ஸும் பின்னிருந்தாப்ல. பார்க்கும்போது அந்த ரொம்ப சட்டிலாக ஒரு 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 வில்லத்தனம் அவர் பர்ஃபார்மன்ஸில் தெரிய வருது. பயங்கரமாக இருந்துச்சு இந்த டீசர் பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் மற்ற நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. நம்ம துப்பாக்கி படத்தில் வில்லனாக வருவார், அவரும் இருக்கார். அவர் தான் ஒரு ஆண்டகனிஸ்ட் ரோல் ப்ளே பண்ணுறாருங்கிற மாதிரி தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் பாம் பிளாஸ்ட்டு அந்த மாதிரி பயங்கர ஸ்டண்ட் காட்சிகளும் ஃபுல்ஃபில் ஆகிருக்கனால பயங்கர ஆக்ஷன் பேக்கடான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆக்ஷன் பேக்கடாக இருந்தாலும் சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கருத்தும் இந்த கதைக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். இதை ஏன் நான் மறுபடியும் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஏஆர் முருகதாஸ் படம் பார்த்தீங்க அப்படின்னா
சர்க்கார் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் கடைசியாக. அது வந்து அந்த அளவுக்கு ரீச் வந்து இல்லை, கத்தி துப்பாக்கி அளவு சர்க்காரோட ரீச் வந்து இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது தலைவனும் ரொம்ப நாளாக வந்து ஃபீல்டில் இல்லாமல் இருக்கும்போது அவருக்கும் ஒரு கம்பேக் வந்து தேவைப்படுது. அது இந்த படம் மெட்ராசியா கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் வந்து இருக்கு இல்லையா. அதனால இந்த டீசர் பார்க்கும்போதே, இந்த டைட்டில் கிளிம்ஸ் பார்க்கும்போதே வந்து அந்த ஒரு ஹைப் வந்து பயங்கர பீக்கில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு சைடு எஸ்கேவை பற்றியும் நம்ம சொல்லி ஆகணும், இன்றைக்கி பர்த்டே பாய். அப்படி இருக்கும்போது இந்த சுதா கொங்கராவோட படமான பராசக்தியோட டைட்டில் டீச்சரும் வந்து விட்டுருந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர சார்மான ஒரு ஆளாக, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டராக வந்து பயங்கரமாக ப்ளே பண்ணியிருந்தாரு. அவருக்கு சூட்டும் ஆகிருச்சு. இதே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அமரனில் அப்படின்னா ஒரு கட் அண்ட் ரைட்டான ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸராக வந்து சூப்பராக ப்ளே ஆகியிருந்தார். இப்போது இந்த படம் மெட்ராஸில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு ரக்கடான டஃப்பான ஒரு வேற ஒரு அவரை யூகிக்கவே முடியல. இந்த ஆள் அடுத்து என்ன பண்ணுவார் யூகிக்கவே முடியல. அந்த மாதிரி ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காருங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ அடுத்தடுத்து ஆச்சரியங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு எஸ்கே ப்ரோ. உங்களுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டேவும் நான் இங்கே சொல்லிவிட்டு, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இந்த டைட்டில் டீசர் பார்க்கும்போது, நீங்கள் என்ன நினச்சிங்க, உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிட்டு, இந்த படம் எந்த மாதிரி வருங்கிற என்னோட கெஸ்ஸை சொன்னேன். உங்களோட கெஸ் என்னங்கிறதையும் கீழே சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப். பாய்.